இன்றைய உரையில் பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை கருப்பொருளாக கொண்டிருக்கிறார். அதற்கான விளக்கத்தையும் சொன்னார். காரணம், இன்றைய சூழ்நிலையில் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மிகவும் குறைந்து கொண்டே போகிறது என்பது அவருடைய கருத்து. அதை அளக்குற சொந்த அனுபவத்தையும் நமக்கு எடுத்து விளக்கினார். அதாவது ஒரு விபத்தில் அவர் அந்த விபத்தில் நடந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அங்கு நடந்த ஒரு சம்பவத்தையும் சொன்னார். ஒரு சோககரமான ஒரு காட்சியும் நகைச்சுவையோடு சொன்ன ஒரே பேச்சாளர் இவர் தான் என்று நான் நினைக்கிறேன். அந்த சோகத்தை விளக்கும் போது நிறைய நகைச்சுவை பாணிகள் எடுத்து உரைத்தீர்கள், மிக சிறப்பாக இருந்தது. அது மட்டுமின்றி நீங்கள் நிறைய இடத்தில் உதவி கொண்டிருக்கின்றீர்கள். உபதேசம் மட்டுமல்ல, நீங்கள் பிறருக்கு நிறைய இடத்தில் உதவி இருக்கிறீர்கள். அந்த உதவி வீண் போகாமல் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக மறுபடியும் உங்களுக்கே வந்ததாக நீங்கள் எடுத்து உரைத்தீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. காரணம், உபதேசம் மட்டும் இல்லாமல் நான் செய்தால்தான் அது அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் என்பது உங்களுடைய கருத்தாக இருந்தது. நீங்கள் உங்கள் உரையில், இது 4வது உரை என்பதால் நீங்கள் எடுத்துக்கொண்ட கருத்தை மிகவும் சிறப்பாக அடைந்தீர்கள். நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அதாவது உங்களோட உரை ஒரு விரைவு புகைவண்டி போல விறுவிறுன்னு போய்கிட்டே இருந்ததுனால சரியாக பிடிக்க முடியல. அதன் தொடர்பாக உங்களுடைய பேச்சில் அந்த ஒரு தெளிவு கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. விறுவிறுன்னு பேசுறதுனால கொஞ்சம் அமைதியாக நின்று நிதானமாக பேசியிருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். அந்த தெளிவு குறைவையை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்தது, பேசும் பொழுது நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டம், அதாவது நீங்கள் ஒரே இடத்துல நின்று பார்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. இந்த பக்கத்து நான் தான் ஒரே மாதிரி பிடிச்சேன், என்னை பார்க்கவே இல்லை. நீங்கள் அதை கொஞ்சம் இப்படி பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் முழுமையாக அடைந்திருக்கும். ஆக இந்த மேம்பாட்டுகளை கொஞ்சம் மனதில் கொண்டு அடுத்த உரையில் இதை சிறப்பாக கண்ணோட்டம் பயன்படுத்துவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சொல்வேந்தர் சுகந்தி, சொல்வேந்தர் பி. சிவகுமார் பேசிய உரையை மதிப்பீடு செய்வார். சொல்வேந்தர் சுகந்தி.